Hey guys, welcome back to ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நைட்டு என்ன டிஃபன் பண்ணலான்ட்டு யோசிச்சோம். அப்புறம் சேமியா பிரியாணி செய்யலாம்னு சொல்லி இன்னைக்கு சேமியா பிரியாணி பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் பாட்டியை கேக்குறீங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். பாட்டி வீடியோல காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால பாட்டி வருவாங்க. எல்லாருக்கும் நன்றிமா. உங்களை மாதிரி தான் நானும் ஒருத்தி. சும்மா உங்க பாப்பா பேச சொல்றேன்னு நான் வரேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. இதுல எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்க வந்து காமிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? சேமியா பிரியாணி. முட்டை போட்டு பிரியாணி நல்லா செஞ்சு சுட 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 அருமையா இருக்கும். சாப்பிடலாம், நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். நீங்களும் அதை பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சாப்பிடலாம் ஜாலியா. சாப்பிடலாமா ஜாலியா? நான் சாப்பிட போறேன். அரைச்சிட்டேன். இதெல்லாம் எடுக்க வேணாவா? சுட சுட சேமியா. சுட சுட சேமியா. எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் காயவே இல்லை. காஞ்சி பரவாயில்ல, அது ரொம்ப சூடாகும். அப்புறம் என் மூஞ்சில டப்பு டிப்புன்னு வெடிக்குது. அதனால ஓகேவா? வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது ஒண்ணுமே இல்ல, நம்ம ரொம்ப ஈஸியானதுதான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை லவங்கம் போட்டு வதக்கணும். அவ்வளவுதான். தக்காளியை போட்டு வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சோண்டு நம்ம செடியில புதினா வந்துச்சு. இப்ப பேக் சைடு போக முடியல, அதனால எங்க ஃப்ரெண்ட்ல கொஞ்சோண்டு இருந்துச்சு புதினா. இது நல்லா வதக்கி போட்டுருவேன். முட்டையா? ஏன் ஆளுக்கு ஒண்ணு வரணும்ல, அது பார்த்து போடுவேன். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இன்னும் கூட இஞ்சி, பூண்டு, சோம்பு நுணுக்கி அதெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா பிரியாணி செய்யறாங்க, இன்னும் அருமையா இருக்கும். வாசனையா நல்லா இஷ்டம்தான். இந்த வயசுக்கே செய்யணும். வாய் ருசியா கேக்குது. இல்லதான் தின்ன மாட்டேங்குது. வாய் உள்ள போக முடியும். இதுல 2 டீஸ்பூன் நெய் ஊத்துறாங்க. ரொம்ப ஊத்துனா டாடி கொன்றுவாரு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், பல்லு இல்லாத வரைக்கும் சாப்பிடலாம். அழகா நல்லா இருக்கும். சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. தக்காளி சேர்த்துக்கிறேன். எப்படி இருக்கும் சொல்லு? எம்மியா இருக்கும். சாப்பிட்டு சொல்லு. இந்த சேமியா தான் போடணுமா? ஆமா, அந்த சேமியா போடுறேன். இதுதான் போடுவேன். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பிரியாணி இது செஞ்சு. சேமியா பிரியாணி ஃபர்ஸ்ட்லாம் நிறைய செய்வோம், இப்போ செய்யறதே இல்லை. எங்க உங்க டாடிக்கு இது மாதிரி செஞ்சா இறங்க மாட்டேங்குது, அதனாலயே செய்யறது இல்லை. இல்லையா? கேஸ் கம்மியா இருக்கும். இல்லப்பா, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும்.
2 tablespoon. நீங்க எப்படிமா செய்வீங்க? நானும் இப்படித்தான் செய்வேன். இப்படிதானா எப்படி? கொஞ்சம் சோம்பு போடுவேன், கொஞ்சம் சோம்பு நசுக்கி அதில் போடுவேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் அம்மா போடுற மாதிரி தான் செய்வேன். இது ரொம்ப சாப்பிடுவார் எங்கள் வீட்டுக்காரெல்லாம். நான் கூட நல்லா சாப்பிடுவேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு கால் மாதிரி வரதுக்கு என்ன? போடுறோம் பாட்டியை பார்த்துட்டு. கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். எங்க பாட்டின்னு வரணும், ரொம்ப வேண்டாம், ரொம்ப போட வேண்டாம். கால் டேபிள் ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்காக. அப்புறம் வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி ஏற்றினதுக்குள்ளேயே அவன் உயிர் போயிடும். என்னது இன்னும் சால்ட் போடவே இல்லை. கொஞ்சம் கால் டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. சேமியா போட்டு சேமியா வேகணும். அதுக்கப்புறம் சேமியா வெந்த பிறகு நம்ம முட்டையை சேர்க்கணும். சிம்பிள், சூப்பர். போட்டுமா? ஓகே. இப்போ முதல்ல இதை கலரிக்கலாம். சேமியா அதுதான் ஃபர்ஸ்டே கூப்பிட்டு கொஞ்சம் வெந்துச்சு. ஊத்து சரியா இருக்கணும், ஊற்றிட்டு கலரு. கடாய் கொஞ்சம் அகலமா எடுத்துருக்கணும். கிச்சன்ல அதுக்குதான் நான் நைட்ல செய்யறதே பிடிக்க மாட்டேங்குது. அனல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒண்ணு உடைச்சு ஊத்திக்கணும். நீதான் இப்படிதானே செய்வ? நீ ஊத்து. நான் ஊத்துறேனே. அதை அப்படியே ஒரு நாள் கலரிக்கலாம். நீ தனித்தனியா பண்ணாத. இதுதான் மூடி வச்சிருவேன். மூடி வச்சாதான் அந்த சூட்ல வேகும். அவ்வளவுதான். இதை கொஞ்ச நேரம் மூக்கு போட்டு வேக விட்டுடலாம். நான் சொல்றேன். கை வாஷ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை ஊத்தியாச்சு, மூடி வச்சுட்டாங்க. அதுதான் அதுக்கு ஒரு எப்படியோ ஒரு 10 நிமிஷம் மேல ஆகணும்ல. ஏன்னா தீ வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம், அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. அந்த முட்டை வந்து வெந்துட்ட பிறகு அப்படியே கலரி சாப்பிட வேண்டியதுதான். சூடா ஆனா சூடா சாப்பிடணும், ஆறி போக கூடாது. ஆறி போகாம சுட சுட சாப்பிடணும். முட்டை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். பாட்டி சாப்பிட்டு ரிசல்ட் சொல்லுவாங்க. நேத்து போது முடியல, ஹால்ல போய் உட்காந்துலாமா? வா. கம்மியா தான் இருக்கு. அவ்வளவுதான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்து சொல்லு, ஓகேவா? போர்க்கா எது? சரி விடு, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. லேட் பண்றியா? அவளால முடியலையா? சாப்பிட்டே சொல்லு. உப்பு கம்மியா இருந்தா? உப்பு கம்மி. எனக்கு தெரியும் உப்பு கம்மியா இருக்குன்னு. நல்லா அருமையா இருக்கு.
நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். Yeah.